வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் விதையிலேருந்து காய் வர வரிகை நம்ம செடி எப்படி நம்ம காப்பாற்றுறது, எப்படி அது வளர்றது, எப்படி வளர்த்தி விடுறது எல்லாமே இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா? இன்னைக்கு ஃபுல்லு வீடியோ பாருங்க. விதை போடுறதுலேருந்து காய் நம்ம பறித்து எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ காட்ட போகிறேன் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ நம்ம விதை போட போகிறோம். பாருங்க, விதை தான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ஆகுதுன்னு நிறைய வாட்டி நம்ம விதை போடுறதோட மண் மிக்சிங் பண்ணுறோம்ல, அது சரியா இல்லாமல் இருக்கும். அதனால விதை வளராது. இப்போ பாருங்க, நம்ம டோட்டலாக எடுத்துருக்கோம். ஒரு 60% கோகோ பீட்டு, 40% வர்மி கம்போஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பல் எடுத்திருக்கோம். மரக்கட்டு சாம்பல் இருக்குல்ல, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நாற்று ரெடி பண்ணிட்டு பெரிய பாட்டில் ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு ஒரு 5 இலைகள் வரும்போது நம்ம பெரிய பாட்டில் மாற்றிடுவோம். இப்போ 3 பாட்டுமே நம்ம ஃபில் பண்ணிடணும். 3 பாட்டு நம்ம இன்னைக்கு ஃபில் பண்ணிட்டு அதில் ஒரு 1 இன்ச்சு பாருங்க, ஒரு இன்ச்சு வரைக்கும் தான் நம்ம விதை ரொம்ப உள்ளே போடக்கூடாது, இல்லைன்னா வளராது. அப்படியே தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அதை எடுத்து போயிடும். அதனால ஒரு 1 இன்ச்சு மட்டும் போடுறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, விதை போட்டுட்டு நம்ம ஒரு 15 டேஸ்க்கு இந்த ரிசல்ட் இருக்கு. இது சுரக்காயை பாருங்க. சுரக்காய் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். இதே ஒரு 15 நாள் ஆகும். அதே பீக்கங்காயும் பாவக்காய் இருந்தால் உங்களுக்கு ஒரு 12 நாளில் இந்த ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? இதுக்கு அடுத்த பாருங்க, இது ஒரு 20 நாளோட ரிசல்ட்டு. சரிங்களா? 20 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதுல 3 இலை தான் வந்திருக்கு. இன்னொரு 2 இலை 5 இலைகள் வந்தா நம்ம இதே மாதிரி பாருங்க, பாவைக்காய் நம்ம எடுத்து இதுல நட்டிட்டோம். இதுல நம்ம போட்டுருவோம் பெரிய ட்ரம்ல. இது 2க்கு 2 ட்ரம் இருக்கு. பாவக்காய் 3 பாவக்காய் பாத்தீங்களா, 3 கொடி வச்சிருக்கேன் நானு. அது சுரக்காய் இருந்தா 24 இன்ச்சு ட்ரம்ல நீங்க 2 தான் போடணும். அதை தூரத்துல தான் போடணும். ஒரு 10 இன்ச்சு கேப்ல போட்டாதான் நல்லா வளரும். இப்போ பாவக்காய் பாத்தீங்களா, இதுல போட்டுட்டு இதுல 5 இலைகள் வரும்போது நான் இதுல போட்டுட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு நம்ம இதுக்கு உரம் கொடுக்க போறோம். சரிங்களா? நட்டு வச்சுட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் எப்படி வர்மி கம்போஸ்ட் சைட்ல போட்டுட்டு கொஞ்சம் தூரத்துல ஒரு 2-3 இன்ச்சு கேப்ல வர்மி கம்போஸ்ட் போட்டிருக்கு. வர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு அப்படியே மண்ணை மேலே கீழே பண்ணிடுவேன். அப்போனா வர்மி கம்போஸ்ட் மண்ணோட மிக்ஸ் ஆயிரும். அடுத்த நம்ம தண்ணி போடும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு வர்மி கம்போஸ்ட் மண்ணோட மிக்ஸ் ஆயிரும். இதோட எல்லா விட்டாமின்ஸும் நம்ம செடி எடுத்துக்குவோம். பார்த்தீங்களா? இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, இது ஒரு மாசக்கான செடி. இது ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. சரிங்களா? விதையிலேருந்து இந்த பொசிஷன் வர்றதுக்கு உங்களுக்கு 1 மந்த் ஆகும். சரிங்களா? ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ 4-5 மடங்கு ஸ்பீட்ல வளரும். ஒரு மாசத்துல இங்க வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் ஒரு 20-25 நாள்ல உங்களுக்கு இது ஒரு 6 அடி வரைக்கும் வளரும். அந்த டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பூ வரும்போது, இப்போ பூ வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நீங்க வர்மி கம்போஸ்ட், பூ வரும்போது வர்மி கம்போஸ்ட், அதில் லைட் ஒரு 1/2 ஸ்பூன் ட்ரைகோடர்மா, 1/2 ஸ்பூன் சோடோமோனாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மண்ணுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இதில் கொடுத்திடணும். இப்போ இந்த பூலேந்தி பழம் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பழமும் நல்லா சூப்பராக வரும். அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு பெருசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. செடி கொஞ்சம் ஒரு 5-6 அடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, பஞ்சகாவியம் ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி 1 லிட்டர் தண்ணியில ஒரு 10 ml போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சரிங்களா? இது கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதை 24 இன்ச்சு ட்ரம்ல நான் ஒரு 3 செடி போட்டிருக்கேன் பாவக்காயோடது. இப்போ இதோட மண் கழுவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்பவே முக்கியம். மண்ணை எப்படி ரெடி பண்ணுறோம், அதுக்கு மேலே தான் நம்ம செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மண் ரொம்ப சூப்பராக இருந்தால் செடி வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு 30 டேஸு. சரிங்களா? இது 2 மாதம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். ஒரு 6 அடி அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா, காய வர ஆரம்பிச்சிடும்.
காயை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா? காயை வந்ததோ நம்ம வந்து மேல் ஃப்ளவரு ஃபீமேல் ஃப்ளவருக்கு வந்து டச் பண்ண போகிறோம். அது ஹேண்ட் பாலினேஷன் பண்ண போகிறோம். அதை கண்டிப்பாக பண்ணணும், சரிங்களா? ஹேண்ட் பாலினேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த காயை வந்து பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணல. இது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. இது ரெண்டுமே வளரும். இது பார்த்தீங்களா, இது வளர்ந்துருக்கு. இது ரெண்டுமே ஹேண்ட் பாலினேஷன் பண்ணதுனால பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக வளரும். ஹேண்ட் பாலினேஷனோடது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடவே, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 100% வரும். இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா எல்லாமே காஞ்சிடும். இலைகள் வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக மஞ்சள் கலர் இருக்குது. இந்த மாதிரி இலைகள் இருந்தால் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும், சரிங்களா? இப்போ இதுக்காக காரணத்துக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஜாஸ்தி ஊற்றினாலும் வரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ் கம்மி இருந்தாலும் வரும். நம்ம வந்து மண் செக் பண்ணிடணும். தண்ணி ஜாஸ்தி இருந்தால் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். அதே மாதிரி விட்டமின்ஸ் கம்மி இருந்தால் நம்ம ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வந்து வறுமி கம்போஸ்ட்டு, ஒரு பிஞ்சு ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் வந்து ட்ரைகோடர்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இலைகள் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க. இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் பூச்சி இருக்குது. இது வந்து நம்ம இலை ஃபுல்லாக ஒரு சைட்லேருந்து தின்னிட்டே இருக்கும், முட்டை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். இவரோட வளர்ச்சி ஆனாலும் நம்ம கார்டன் வளர்ச்சி வந்து அப்படியே டவுன் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இதுக்கு வந்து இந்த மாதிரி ஏழைக்கு மேலே இந்த பூச்சி உட்காந்துருக்குன்னு வைங்க, அதை அப்படியே எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது வந்து இந்த ஏழைக்கு மேலே நிறைய முட்டைகள் இருக்கும். அந்த முட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே நம்ம பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ண போகிறோம், சரிங்களா? டெய்லி ஈவினிங் வந்து ஒரு 6:30க்கு மேலே தொடர்ந்து ஒரு 3-4 நாள் பண்ணிங்கன்னா சரியாயிடும்.